ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எங்கே இருந்தீங்க எவ்வளோ நாளா? நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நீ எங்கே போயிருந்த? இந்த மாதிரிலாம் தமிழில் பேசுவோம், கேட்போம். அந்த மாதிரி எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஹாவ் பீன், ஹேஸ் பீன் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ரொம்ப நாளாக உங்களை பார்க்கல, எங்கே இருந்தீங்க? ஐ டிடன்ட் see you for a long time. ஐ டிடன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஐ ஹாவ் நாட் சீன் யூ, ஐ ஹாவ் நாட் சீன், SWEN. ஸோ ஹாவ் வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். டிட் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் வரும். ஐ டிட் நாட் see you, ஐ ஹாவ் நாட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். வேர் ஹாவ் யூ பீன்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? அந்த ஹாவ் யூ பீன் அதுதான் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். வேர் அப்படின்னா எங்கே, ஹாவ் யூ பீன் இருந்தீங்க. வேர் ஹாவ் யூ பீன்? ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங். ரொம்ப நாள் கழித்து நாம் சந்திக்கிறோம். வேர் ஹாவ் யூ பீன்? எங்கே இருந்தீங்க? ஓகே, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங். ஸோ இந்த வி ஆர் மீட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், நாம் சந்திக்கிறோம். வி மீட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் அ லாங் டைம் வி மீட். வேர் ஹாவ் யூ பீன்? இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு பாருங்கள். வேர் ஹாவ் யூ பீன்? இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, இல்லை எங்கே இருந்தீங்க? ஐ வென்ட் டு கனடா. நான் கனடா போயிருந்தேன். ஐ வென்ட் டு கனடா. ஐ ரிட்டர்ன்ட் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சு, ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஐ ரிட்டர்ன்ட் எஸ்டர்டே. ஐ ஹாவ் ரிட்டர்ன்ட் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் திரும்பி வந்தேன். ஓகே, ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஜஸ்ட் நவ். ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ரிட்டர்ன் பேக் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிட்டர்னும் திரும்புதல், பேக்கும் திரும்புதல், ஸோ ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் பீன் இன் சென்னை ஃபார் த லாஸ்ட் 2 weeks. நான் சென்னையில் கடந்த 2 வாரங்களாக இருந்து வருகிறேன். அப்போ இன்னும் சென்னையை விட்டு வரல. 2 weeks ஃபார் த லாஸ்ட் 2 weeks நான் அங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன். ஐ ஹாவ் பீன். இந்த இடத்துல பீன் அப்படிங்கிறது தான் அந்த இருத்தல் அப்படிங்கிறத குறிக்குது. ஐ ஹாவ் பீன் இன் சென்னை. ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிட்டேன். ஓகே, ஐ ஹாவ் பீன் இன் சென்னை. ஐ ஹேட் பீன் டு சென்னை லாஸ்ட் மந்த். நான் கடந்த மாதம் சென்னை செல்ல வேண்டியிருந்தது. ஐ ஹேட் பீன் டு சென்னை லாஸ்ட் மந்த். ஹாவ் பீன், ஹேஸ் பீன், இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, வேர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹேஸ் எங்கே வரும்? சிங்குலருக்கு ஹேஸ் வரும், அதாவது ஒருமை, அதுக்கு ஹேஸ் வரும். ஹாவ் பன்மைக்கு வரும். வேர் ஹேஸ் ஹீ பீன்? அவர் எங்கே இருந்தார்? வேர் இஸ் ஹீ? அந்த பீன் யூஸ் பண்ணாமல் வேர் இஸ் ஹீ அப்படின்னா அவர் எங்கே அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வேர் ஹேஸ் ஹீ பீன் அப்படின்னா அவர் எங்கே இருந்தார். வேர் இஸ் ஹீ அப்படின்னா அவர் எங்கே. அந்த WH டைப் கொஸ்டின்ஸ் அது உங்களுக்கு தெரியும். வேர், வென், விச், ஒய், ஹூ, வாட், இது எல்லாமே WH டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒய் ஹாவ் யூ பீன் தேர்? ஏன் அங்கே இருந்தீங்க? ஒய் ஹாவ் யூ பீன் இன் சென்னை? ஏன் சென்னையில் இருந்தீங்க? ஒய் ஹாஸ் ஹீ பீன் தேர்? ஓகே, ஹாவ் வந்து பன்மை, ஹேஸ் ஒருமை, சிங்குலர். ஒய் ஹேஸ் ஹீ பீன் தேர்? ஏன் அவர் அங்கே இருந்தார்? வென் ஹாவ் தே பீன் இன் இந்தியா? இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. வென் தே ஹாவ் பீன் இன் இந்தியா. ஓகே, ஹாவ் தே பீன் இன் இந்தியா கரெக்டான ஸ்ட்ரக்சர். வென் தே ஹாவ் பீன் இன் இந்தியா அப்படின்னு கேட்கலாம். அதாவது கம்யூனிகேஷனில், பேச்சு வழக்கில் நம்ம அப்படி கேட்கலாம். வென் தே ஹாவ் பீன் இன் இந்தியா. எப்போ அவங்க இந்தியாவில் இருந்தாங்க? வென் ஹேஸ் ஹீ பீன் இன் கனடா? எப்போ அவர் கனடாவில் இருந்தார்? எப்போது அவர் கனடாவில் இருந்தார்? வென் ஹீ ஹாஸ் பீன் இன் கனடா. ஸோ ஹேஸ் ஹீ அப்படிங்கிறத மாற்றிக்கலாம், அதாவது பேச்சு வழக்குக்காக மாற்றிக்கலாம். வென் ஹீ ஹாஸ் பீன் இன் கனடா. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் சென்னை. நான் சென்னையில் வேலை பார்த்து வருகிறேன், வேலை செய்து வருகிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் சென்னை. வாட் ஹாவ் யூ பீன் தேர்?
இந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் பாருங்கள். வாட் ஹாவ் யூ பீன் தேர்? அங்கே நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள். ஓகே, அதாவது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய போஸ்ட் என்னது, உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் ஹாவ் யூ பீன் தேர்? அங்கே நீங்கள் என்ன வேலை பார்த்து வந்தீங்க, உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, வாட் ஹாவ் யூ பீன் தேர். ஸோ இந்த வாட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வேர்ட் என்ன, என்னவாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை மாற்றிடுது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உன்னுடைய அப்பா என்னவாக இருக்கிறார். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? ஸோ என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யுவர் பிரதர்? உங்கள் தம்பி, உங்கள் சகோதரர் என்ன வேலை செய்து வருகிறார், என்னவாக இருக்கிறார். வாட் ஆர் யூ தேர்? நீங்கள் என்னவாக இருக்கீங்க, அங்கு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள். வாட் ஆர் யூ தேர். வாட் ஹாவ் யூ பீன் தேர்? அங்கே என்னவாக இருந்தீர்கள். வாட் ஹாவ் யூ பீன் தேர்? இருக்கிறீங்க. வாட் ஹாவ் யூ பீன் தேர். ஸோ 3 கொஸ்டின்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் ஆர் யூ தேர், வாட் ஹாவ் யூ பீன் தேர். ஸோ இப்போ அவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். வாட் ஹாவ் யூ பீன் தேர் அப்படின்னா. இப்போ ஹவ் அப்படிங்கிற வார்த்தை, ஹவ் அப்படின்னா எப்படி, எப்படி அங்கே இருந்தீங்க. ஹவ் ஹாவ் யூ பீன் தேர்? அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. தேர் we find very difficult to live there. Okay, we find very difficult to live there. How have you been there? அங்கே எப்படி இருந்தீங்க. எப்படி அவர் மதுரையில் இருந்தார். how, ஸோ எப்படி. how has he been in மதுரை. ஸோ பேச்சு வழக்குக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். how he has been in மதுரை. எப்படி அவர் மதுரையில் இருந்தார். he doesn't like மதுரை. அவருக்கு மதுரை பிடிக்காது. எப்படி அவர் அங்கே இருந்தார். ஹவு ஹி ஹாஸ் பீன் இன் மதுரை. ரொம்ப பெரிய வாக்கியம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தையில் அந்த அர்த்தத்தை கொண்டு வந்துடலாம். இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாஸ் பீன், ஹாவ் பீன் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஹாஸ் பீன், ஹி ஹாஸ் பீன் இன் மதுரை அப்படின்னா அவர் மதுரையில் இருந்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹீ இஸ் லிவிங் இன் மதுரை அப்படின்னா அவர் மதுரையில் வசிக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக சொல்லி பார்க்குறப்ப, வேரியஸ் டைப்ஸில் சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த சென்டென்சஸோடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சிடும். இந்த சேனலில் நிறைய மாடல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்சஸ் மாதிரியே அதே ஸ்ட்ரக்சரில் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.